ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால் தகுந்த சொற்களை கொண்டு ஆங்கிலத்தில் எளிமையாக எப்படி பேசுறதுன்றத பார்க்க போகிறோம். எனது திறமையை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஐ காட் எ சான்ஸ் டு ஷோகேஸ் மை ஸ்கில்ஸ். ஐ காட் எ சான்ஸ் டு ஷோகேஸ் மை ஸ்கில்ஸ். ஐனா வந்து எனக்கு, காட்னா வந்து கிடைத்தது, ஏன்னா வந்து ஒரு, சான்ஸ்னா வந்து வாய்ப்பு, டு ஷோகேஸ்னா வந்து வெளிப்படுத்த, மைனா என்னுடைய, ஸ்கில்ஸ்னா வந்து திறமைகள். ஐ காட் எ சான்ஸ் டு ஷோகேஸ் மை ஸ்கில்ஸ். அது ஒரு புதிய பள்ளிக்கு பொருத்தமான இடம். இட் இஸ் எ சூட்டபிள் லொக்கேஷன் ஃபார் எ நியூ ஸ்கூல். இட்னா வந்து அது, ஈஸ்னா வந்து இருக்கிறது, சூட்டபிள்னா வந்து பொருத்தமான, தகுந்த அப்படின்ற அர்த்தம் தருது, லொக்கேஷன்னா இடம், ஃபார் வந்து இக்கு அப்படின்ற அர்த்தம் தருது, நியூனா வந்து புதிய, ஸ்கூல்னா வந்து பள்ளி. இட் இஸ் எ சூட்டபிள் லொக்கேஷன் ஃபார் எ நியூ ஸ்கூல். ஆறுகள் வந்து மாசு நிறைந்தவையாக இருக்கின்றன. மாசுன்னு என்ன வரும்? பொல்யூஷன்றது உங்களுக்கு வரும். த ரிவர்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் பொல்யூஷன். ரிவர்ஸ்னா வந்து ஆறுகள், ஆறுனா வந்து இருக்கின்றன, ஃபுல்னா வந்து நிறைந்து அப்படின்ற அர்த்தம் தருது, நிறைந்தவையாக. பொல்யூஷன்ல வந்து மாசு. த ரிவர்ஸ் ஆர் ஃபுல் ஆஃப் பொல்யூஷன். சிப்ஸ் போன்ற ஆரோக்கியமற்ற உணவுகளை வந்து தவிர்க்கவும். அவாய்ட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் சச்சஸ் சிப்ஸ். போன்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சச்சஸ்ன்றது வரும். ஆரோக்கியமற்றனா வந்து அன்ஹெல்தி, உணவுகள்னா வந்து ஃபுட்ஸ், அவாய்ட்னா வந்து தவிர்க்கவும், தவிர்க்கவும்னா வந்து அவாய்டுன்றது வரும். அவாய்ட் அன்ஹெல்தி ஃபுட்ஸ் சச்சஸ் சிப்ஸ். 10 ஆண்டுகளுக்கு முன் நாடு சுதந்திரம் அடைந்தது, சுதந்திரம் பெற்றது அப்படின்ற அர்த்தம் தருது. த கண்ட்ரி கெயின்ட் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் 10 years ago. கண்ட்ரினா வந்து நாடு, கெயின்ட்னா வந்து பெற்றது அப்படின்னு அர்த்தம் தருது. இட்ஸ்னா வந்து அதனுடைய, இண்டிபெண்டன்ஸ்னா வந்து சுதந்திரம். 10 years ago 10 ஆண்டுகளுக்கு முன். The country gained its independence 10 years ago. நாங்கள் வந்து எங்களுடைய பொருட்களை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்கிறோம். We export our goods all over the globe. வீணா வந்து நாங்கள், எக்ஸ்போர்ட்னா வந்து ஏற்றுமதி செய்கிறோம், அவர்னா எங்களுடைய, குட்ஸ்னா வந்து பொருட்கள் அப்படின்ற அர்த்தம் தருது. ஆல் ஓவர் த குளோப், குளோப்னா வந்து உலகம், ஆல் ஓவர் த குளோப்னா வந்து உலகம் முழுவதும் அப்படின்ற அர்த்தம் தருது. வி எக்ஸ்போர்ட் அவர் குட்ஸ் ஆல் ஓவர் த குளோப். ஆங்கிலம் வந்து உலகளாவிய மொழி. இங்கிலீஷ் இஸ் எ குளோபல் லாங்குவேஜ். ஸோ குளோபல் வந்து உலகளாவிய அப்படின்ற அர்த்தம் தருது. லாங்குவேஜ்னா மொழி, ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது. இங்கிலீஷ் இஸ் எ குளோபல் லாங்குவேஜ். குளோப்னா வந்து என்ன அர்த்தம் பார்த்தோம்? உலகம். குளோபல்னா உலகளாவிய அப்படின்ற அர்த்தம் தருது. பருத்தி வந்து உலகளவில் முக்கியமான இயற்கை நார்பயிர். காட்டன் இஸ் எ குளோபலி இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ஃபைபர் கிராப். காட்டன் வந்து பருத்தி அப்படின்னு அர்த்தம் தருது. ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, குளோபலி உலக அளவில், இம்பார்ட்டன்ட் முக்கியமான, நேச்சுரல்னா வந்து இயற்கையான அப்படின்னு அர்த்தம் தருது. ஃபைபர்னா வந்து நார், கிராப் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் அப்படின்னு அர்த்தம் தருது. பருத்தி உலகளவில் முக்கியமான இயற்கை நார் பயிர். காட்டன் இஸ் எ குளோபலி இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ஃபைபர் கிராப். அவளை உங்களால் மாற்ற முடியாது. யூ கான்ட் சேஞ்ச் ஹர். யூனா வந்து உங்களால் அப்படின்னு அர்த்தம் தருது. கான்ட் சேஞ்ச்னா வந்து மாற்ற முடியாது, ஹர்னா அவளை. யூ கான்ட் சேஞ்ச் ஹர். பயணத்திற்கு போதுமான பணம் உங்களிடம் உள்ளதா? Do you have adequate money for the trip? Do you haveனா வந்து உங்களிடம் உள்ளதா, adequateனா வந்து போதுமான, மணினா வந்து பணம், for the tripனா வந்து பயணத்திற்கு. Do you have adequate money for the trip? பள்ளி வந்து 1875 நிறுவப்பட்டது. The school was established in 1875. was established வந்து நிறுவப்பட்டது அப்படின்னு அர்த்தம் தருது. இன் பார்த்தீங்கன்னா இல்லைன்ற அர்த்தம் தரும். வருடத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இன்னும் வந்து பயன்படுத்தணும். The school was established in 1875. வீட்டில் வந்து விசாலமான சமையலறை உள்ளது. The house has a spacious kitchen.
ஸ்பேஷியஸ்னா உங்களுக்கு விசாலமான அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஹவுஸ்னா வந்து வீடு, ஆஸ்னா வந்து உள்ளது, பெற்றுள்ளது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. கிச்சன்னா சமையல் அறை. த ஹவுஸ் ஆஸ் ஏ ஸ்பேஷியஸ் கிச்சன். பிரபஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ரகசியங்களால் நிறைந்துள்ளது. யூனிவர்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் சீக்ரெட்ஸ். யூனிவர்ஸ்னா வந்து பிரபஞ்சம். இஸ் ஃபுல் ஆஃப் சீக்ரெட்ஸ்னா வந்து ரகசியங்களால் நிறைந்துள்ளது அப்படின்ட்டு அர்த்தம் தருது. சீக்ரெட்ஸ்னா வந்து ரகசியங்கள், ஃபுல்னா வந்து நிறைய அப்படின்ட்டு அர்த்தம் தருது. பிரபஞ்சம் ரகசியங்களால் நிறைந்துள்ளது. த யூனிவர்ஸ் இஸ் ஃபுல் ஆஃப் சீக்ரெட்ஸ். வதந்தியின் மூலம் எனக்கு தெரியவில்லை. ஐ டோன்ட் நோ த ஆரிஜின் ஆஃப் த ரூமர். ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியவில்லை. ஆரிஜின்னா வந்து தோற்றம், மூலம் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்ட்டு அர்த்தம் தருது. தொடக்க நிலை ஆரிஜின்னா. ரூமர்னா வதந்தி. ஐ டோன்ட் நோ த ஆரிஜின் ஆஃப் த ரூமர். சந்திப்பு அறையில் பல அறிமுகமில்லாத முகங்களை நான் கவனித்தேன். ஐ நோட்டீஸ்ட் செவரல் அன்ஃபெமிலியர் ஃபேஸஸ் இன் த மீட்டிங் ரூம். ஐனா வந்து நான், நோட்டீஸ்ட்னா வந்து கவனித்தேன், செவரல்னா பல, அன்ஃபெமிலியர்னா வந்து அறிமுகம் இல்லாத, ஃபேஸஸ்னா வந்து முகங்கள், இன் பார்த்தீங்கன்னா இல், மீட்டிங் ரூம்னா வந்து சந்திப்பு அறை, இந்த மீட்டிங் ரூம்னா வந்து சந்திப்பு அறையில் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ நோட்டீஸ்ட் செவரல் அன்ஃபெமிலியர் ஃபேஸஸ் இன் த மீட்டிங் ரூம். இன்று நான் வந்து 6:30 மணிக்கு எழுந்தேன். டுடே ஐ woke up at 6:30. டுடே ஐ woke up at 6:30. டுடேனா இன்று, ஐனா வந்து நான், woke upனா வந்து எழுந்தேன் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. at 6:30னா வந்து 6:30 மணிக்கு. ஸோ நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு அட்டுன்றது வரும். டுடே ஐ woke up at 6:30. நான் எனது ஃபோனை வந்து ஆன் செய்தேன், அது ஏற்கனவே அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ டர்ன்ட் ஆன் மை ஃபோன். ஐ டர்ன்ட் ஆன் மை ஃபோன். எனக்கு சில இலவச சினிமா டிக்கெட்கள் கிடைத்தன. ஐ காட் சம் ஃப்ரீ சினிமா டிக்கெட்ஸ். ஐ காட் சம் ஃப்ரீ சினிமா டிக்கெட்ஸ். ஐனா வந்து எனக்கு, காட்னா வந்து கிடைத்தன, சம்னா வந்து சில, ஃப்ரீனா வந்து இலவச, சினிமா டிக்கெட்ஸ்னா வந்து சினிமா நுழைவு சீட்டு, சினிமா நுழைவு சீட்டுகள், டிக்கெட்ஸ்னா வந்து நுழைவு சீட்டுகள் அப்படின்ட்டு அர்த்தம் தருது. ஐ காட் சம் ஃப்ரீ சினிமா டிக்கெட்ஸ். எனது ஷாப்பிங் பை எங்கே? பொருளை வாங்குற பை வந்து எங்கே? வேர் இஸ் மை ஷாப்பிங் பேக். வேர்னா வந்து எங்கே, ஈஸ்னா வந்து இருக்கிறது, பேக்னா வந்து பை. வேர் இஸ் மை ஷாப்பிங் பேக். நான் வந்து பிரச்சனையை வந்து முழுமையாக புரிந்து கொள்கிறேன். ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். ஐனா வந்து நான், ஃபுல்லி முழுமையாக, அண்டர்ஸ்டாண்ட்னா வந்து புரிந்து கொள்கிறேன், ப்ராப்ளம்னா பிரச்சனை. ஐ ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். இது வந்து மாநிலத்தின் மிகப்பெரிய நகரமாகும். இட் இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் த ஸ்டேட். இட் இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் த ஸ்டேட். இட்னா வந்து அது, ஈஸ்னா வந்து இருக்கிறது, லார்ஜஸ்ட் மிகப்பெரிய, சிட்டினா வந்து நகரம், இந்த ஸ்டேட்னா வந்து மாநிலத்தில். இட் இஸ் த லார்ஜஸ்ட் சிட்டி இன் த ஸ்டேட். எங்களிடம் பெரிய, நடுத்தர மற்றும் சிறியவை உள்ளன. உங்களுக்கு என்ன அளவு வேண்டும்? We have large, medium and small. What size do you want? வீணா வந்து எங்களிடம், ஹாவ்னா வந்து பெற்றுள்ளோம், உள்ளன அப்படின்ற அர்த்தம் தருது. லார்ஜ்னா வந்து பெரிய, மீடியம்னா நடுத்தர, ஸ்மால்னா வந்து சிறிய, வாட் சைஸ்னா வந்து என்ன அளவு, do you wantனா வந்து உங்களுக்கு வேண்டும் அப்படின்ற அர்த்தம் தருது. We have large, medium and small. What size do you want? கடல் மட்டத்தில் இருந்து 10,000 மீட்டர் உயரத்தில் வந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். நாம் வந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். கடல் மட்டத்திலிருந்து 10,000 மீட்டர் உயரத்தில் நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். We are traveling at a height of 10,000 meters above sea level. Above sea levelனா வந்து கடல் மட்டத்திலிருந்து மேலே, சரிங்களா? வீணா வந்து நாம், ஆர் ட்ராவலிங்னா வந்து பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம், ஹைட்னா வந்து உயரம். We are traveling at a height of 10,000 meters above sea level. ஒவ்வொன்றும் 2 அங்குல ஆழத்தில் 20 துளைகளை வந்து துளைக்கவும். Drill
20 holes each 2 inches deep. ட்ரில்னா வந்து தொலை போடுங்க அப்படின்னு அர்த்தம் தருது. 20னா 20, ஹோல்ஸ்னா வந்து துளைகள், ஈச்னா வந்து ஒவ்வொன்றும், 2 inches deep. ஸோ 2 அங்குல ஆழம், டீப்னா வந்து ஆழம் அப்படின்னு அர்த்தம் தருது. ட்ரில் 20 holes each 2 inches deep. ஹோட்டல் வந்து விமான நிலையத்திற்கு அருகில் உள்ளது. The hotel is near the airport. ஈஸ்ட்னா வந்து இருக்கிறது, நியர்னா அருகில், ஏர்போர்ட்னா வந்து விமான நிலையம். The hotel is near the airport. அவர் தனது சொந்த அனுபவத்தை விவரித்தார். He described his own experience. Heனா வந்து அவன், அவர் அப்படின்னு வருது. Describedனா வந்து விவரித்தான், விவரித்தார் அப்படின்னு அர்த்தம் தருது. Hisனா வந்து அவனுடைய, அவருடைய, own experienceனா வந்து சொந்த அனுபவம். He described his own experience. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.